ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எமதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீஸ்துதியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு இன்றைய தினத்து நீதி கதைக்கு செல்வோம். ஆசம்சாரம் விததமகிலம் வாங்மயம் யத் விபூதி யத் பூபிருங்காத் குசுமதனுஷ கிங்கரோ மேருதன்வா யஸ்யாம் நித்யம் நயன சதகைரேகலக்ஷ்யோ மகேந்திரஹ பத்மே தாசாம் பரிணதிரசௌ பாவலேஷைஸ்த்வதீயைஹி. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் இயற்றிய ஸ்ரீஸ்துதியின் 12வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம தேசிகன் அவர் லக்ஷ்மியை பார்த்து அந்த செய்கிற அந்த பிரார்த்தனை, லக்ஷ்மியை புகழ்ந்து அவர் சொல்ற அந்த வார்த்தைகள் என்னென்ன என்றால், முக்கியமாக இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்றது அந்த லக்ஷ்மி தான், அந்த தாயார் தான் சரஸ்வதியின் சொரூபமாக இருக்கிறார். பார்வதியின் சொரூபமாக பரமேஸ்வரனின் அந்த பிராட்டியாக பரமேஸ்வரனின் மனைவியாக இருக்கும் பார்வதியின் சொரூபமாகவும் இருக்கிறார். அதே நேரத்தில் இந்திரனின் மனைவியாக இந்திரனின் துணைவியாக இருக்கும் சச்சிதேவியின் சொரூபமாகவும் இருக்கிறார் என்று சொல்றார் நம்மளோட தேசிகன். சரஸ்வதியின் சொரூபமாக இருக்கிறாள் என்று சொல்லும் போதே ஞானத்தை அளிக்கக்கூடியவளாக வித்யா மகாலட்சுமியாக இருக்கிறாள் என்று சொல்றார். அதனால லக்ஷ்மி தாயார் தான் சரஸ்வதியின் சொரூபமாக இருக்கிறாள். இதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம், சரஸ்வதியும் தாயாரின் சொரூபமாக இருக்கிறாள் என்று சொன்னா எந்த தப்பும் இல்லை. லக்ஷ்மி சரஸ்வதி துர்கையின் சுரூபமாக இருக்கா என்று சொல்வதற்கும், சரஸ்வதி லக்ஷ்மியின் சுரூபமாக இருக்கிறார் என்று சொல்வதற்கும், சரஸ்வதி துர்கையின் சுரூபமாக இருக்கிறார் என்று சொல்வதற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது யோசித்து பார்த்தால். ஆனால் இதுல இருந்து அவர் சொல்ல வரும் விஷயம் என்ன என்றால், லக்ஷ்மி சரஸ்வதி துர்கையின் சுரூபமாக இருக்காள். அதனாலேயே முக்தேவிகளும் அந்த திரிதேவிகள் என்று சொல்றோமே, துர்கா லட்சுமி சரஸ்வதி, இந்த 3 பேருமே ஒரே தேவியின் ஒரே சக்தியின் சுரூபமாக தான் இருக்கிறார்கள். அதனால வெவ்வேறாக பார்ப்பது தவறு என்று சொல்றார் நம்மளோட தேசிகன். ஆனால் சரஸ்வதி ஸ்வரூபமாக இருந்து ஞானத்தை அளிக்கிறாள். பார்வதியின் சுரூபமாக பரமேஸ்வரனின் மனைவியாக பரமேஸ்வரனின் துணைவியாக இருக்கிற பார்வதி தேவியின் சுரூபமாக இருந்து தன்னை நாடி வரும் பக்தர்கள் அனைவருக்குமே அந்த அபயத்தை அளிக்கிறாள். அதே நேரத்தில் அந்த பக்தர்களிடம் இருக்கும் அந்த குறைகள், அவளுக்குள்ள இருக்கும் அந்த கெட்ட குணங்கள், தீய குணங்களை, ரொம்ப கோபமான குரோதமான ஆக்ரோஷமான சுரூபத்தை எடுத்து அந்த கெடுதலை எல்லாம், அந்த கெட்ட விஷயங்களை எல்லாம் அழுத்த அந்த பக்தனை ஒரு நல்லவனாக தன்னுடைய சிறந்த ஒரு பக்தனாக மாற்றுகிறாள் என்று சொல்றார் நம்மளோட தேசிகன். மூன்றாவதாக இந்திரனின் துணைவியாக, இந்திரன் என்று சொன்னாலே தேவர்கள் அனைவருக்கும் தலைவனாக இருப்பான். ஆனால் இப்படி இந்திரன் அனைவருக்கும் தலைவனாக இருந்தாலும் இந்த இந்திரனை கட்டுப்படுத்தி வச்சிருக்கவன் அந்த இந்திரனுடைய மனைவியாக இருக்கும் சச்சிதேவி. அதனால சச்சிதேவி ஆனவளோட ஸ்வரூபமாக இருப்பதே நம்மளோட மகாலட்சுமி தான் என்று சொல்றார் நம்மளோட தேசிகன். அதனால சரஸ்வதியின் ஸ்வரூபமாக இருந்து ஞானத்தை அளிக்கிறாள், நம்மளோட பார்வதியின் ஸ்வரூபமாக இருந்து அபயத்தை அளிக்கிறாள். இந்திரனின் மனைவியாக இந்திரனின் துணைவியாக சச்சிதேவியாக இருந்து அந்த இந்திரனை கட்டுப்படுத்துகிறாள், அந்த இந்திரனுக்கு சந்தோஷத்தை ஆனந்தத்தை அளிக்கிறாள். அதனால் இந்திரனும் ஆனந்தமாக இருக்கார், அவரும் எப்பொழுதும் ஆனந்தமான சுரூபத்தோடு இருந்து தேவர்கள் அனைவரிடமும் சந்தோஷமாக இருக்கிறார் என்றே புரிந்து கொள்ளலாம். இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம இன்றைய தினத்து நீதி கதைக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம 3 மீன்கள் என்ற தலைப்புல ஒரு நீதி கதையை பார்ப்போம். 3 மீன்கள். இந்த கதை எப்படி இருக்கும் என்றால், மீன்கள் என்று சொன்னாலே அது ஏதோ ஒரு நீர்நிலையில இருக்கணும். அது கடலாக இருக்கட்டும், ஓடும் ஒரு நதியாக இருக்கட்டும், இல்ல ஒரு குளமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு நீர்நிலையில இருக்கும் இந்த மீன்கள். இந்த கதையில வர மீன்கள் எங்க இருக்கு என்றால், ஒரு கிராமம் இருக்காம். அந்த கிராமத்துக்கு பக்கத்துல, அந்த கிராமத்துக்கு அருகில் ஒரு காடு, ஒரு வனம் இருக்கு. இந்த ஒரு காட்டின் நடுவில், அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு குளம் இருக்காம், பெரிய குளமாக இருக்காம். இந்த குளத்திலிருந்து ஒரு நீர் ஓடை மாதிரி, ஒரு நதி மாதிரி கிளம்பி போகுமாம் நீர். அது இன்னொரு குளத்தை சென்று அடையுமாம். அதாவது ஒரு கிராமம் இருக்கு, கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு காட்டுக்கு நடுவுல ஒரு குளம். அந்த குளத்திலேருந்து அங்கேருந்து வர நிலம் மட்டும் ஒரு சின்ன ஒரு நதி மாதிரி, ஒரு ஏரி மாதிரி போயிட்டு இன்னொரு குளத்தோட ஜாயின் ஆகுறது. இதுதான் இந்த கதையில வரப்போற அந்த லொகேஷன். ஆனால் இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறது என்றால்,
அந்த குளம், இந்த காட்டுக்கு நடுவுல இருக்கிற அந்த குளம், அதுல பல மீன்கள் இருந்தது என்று சொல்றார். இப்படி இருக்கும் இந்த பல மீன்கள் தங்களுக்கு ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும், ஒரு தலைவனை நம்ம சூஸ் பண்ணணும் என்று ஒரு ஆசை வர்றதுதான் இந்த மீன்களுக்கு. அப்படி மனதுல ஒரு ஆசை வரும்போது ஒரு தலைவனை நம்ம சூஸ் பண்ணணும் என்றால் எல்லாருமே சேர்ந்து ஒரே தலைவனை சூஸ் பண்ண முடியாது. ஒரு 4-5 பேரை எடுத்துட்டு அந்த 4-5 பேர்ல இவருக்கு நான் இத்தனை பேர் இவர் வரணும் என்று ஆசைப்படுறா, இத்தனை பேர் இவர் தலைவராக வந்தா நல்லா இருக்கும் என்று யோசிக்கிறார் என்று ஒரு 4-5 பேர் ஒரு கேண்டிடேட்ஸாக யாராவது வேணும். அதனால இந்த குளத்தில் ஒரு 3 மீன்களை மட்டும் தேர்ந்தெடுத்து இவா இந்த போட்டியில இருக்கட்டும், இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாளோ அவா நம்மளுக்கு தலைவனாக இருப்பார் என்று இந்த மீன்கள் சொல்றதாம். இந்த கதை மேலும் எப்படி நகர்றது, இந்த கதையில வரப்போற திருப்பங்கள் என்னென்ன நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.